Hi friends, welcome to Hashmi's Lifetime. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், என்ன மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அது இன்னைக்கு தான். ஸோ ஃப்ரம் டுமாரோ நான் வந்து என்னோடய டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளானே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு இன்பிட்வீன் டைமில் வந்துட்டு நம்ம ஃபாஸ்டிங் இருப்போம், மீதி நேரம் நம்ம சாப்பிட்டுப்போம். ஸோ அதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக இது எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் நிறைய வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டயட் அப்படின்னு அடித்தாலே கூகுள் ஆர் யூடியூப் எதில் நீங்கள் டயட் அப்படின்னு போட்டாலுமே உங்களுக்கு வரது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ நான் எந்த டைம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14:10 அதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அதில் 12:12 இருக்குது அண்ட் 16:8 இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14:10 வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதில் வந்து 14 hours வந்து நான் வந்து பிரேக்கில் சாப்பிடாம இருப்பேன் அண்ட் 10 hours வந்து நான் சாப்பிட்டுப்பேன். அதே மாதிரி டைமிங்கும் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மார்னிங் 10 o'clockலேருந்து நைட் 7 o'clock வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ 1 hour முன்ன பின்ன இருக்கனால தப்பு இல்லை. ஒரு கொஞ்ச நாளைக்கு இது வந்து நான் 30 days ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இது நான் எதுக்காக இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் பிஃபோர் மேரேஜ் கூட வெயிட் லாஸ் பண்ணேன். பட் ஆனால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நான் வந்து ஃபாலோ பண்ணல. எனக்கு அப்போ இதை பற்றி அவ்வளோக்கா தெரியாது. ஸோ நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது இது வந்து வெயிட் லாஸ்க்காக மட்டும் கிடையாது, மல்டி பர்பஸ்க்காக இது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நம்மளோட லிவர் வந்து இந்த குளுக்கோஸை வெளியிடுறது, அப்புறம் நிறையா ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ அதனால நம்ம வந்து டயபெட்டிக்லேருந்தே வந்து டோட்டலாக டயபெட்டிக்லேருந்தே நம்ம தப்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தனால நான் வந்து இது ஃபாலோ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபேட் லாஸ் நல்லா இருக்கும். அந்த ஃபாஸ்டிங் பீரியடில் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபேட் லாஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டயட்டை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபாஸ்டிங் டைமில் நான் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிதான் நான் நினச்சேன் என்னை பொறுத்தளவுக்கு. பட் அப்படி கிடையாது. நம்ம அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். 0 calorie ஃபுட் என்ன இருக்கோ அதை நம்ம இன்டேக் பண்ணிக்கலாம். லைக் பிளாக் காஃபி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க, வாட்டர் எடுத்துக்கலாம், less than 30 calories இருக்க ஃபுட்டு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். less than 30 calories நம்ம வந்து தாராளமாகவே எடுத்துக்கலாம். அண்ட் ஒன்று முக்கியமானது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் 10 o'clock நான் வந்து என்னோட ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எப்போவுமே வந்து ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டரோ இல்லை பிளெயின் வாட்டரோ ஏதாச்சும் ஒரு வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 15 minutes பிரேக் விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு நட்ஸ் ஏதாச்சும் ஒரு 4-5 நட்ஸ் சாப்பிடணும். அப்படி இல்லையா, இல்லை தண்ணி குடிச்சிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா மைல்டாக ஃபுட் எடுத்துக்க ஆரம்பிங்க. எடுத்தோன்னே ஹெவியாக எடுக்காதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இது மறக்காமல் இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்தி டயட்டாக இருக்கும். ஃப்ரம் டுமாரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைமிங் நான் சொல்லிட்டேன். அண்ட் ஒர்க் அவுட்டுமே அந்த இன்பிட்வீன் டைமில் வந்து பண்ணிடணும். 30 days எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்னிங் என்னோட எம்டி ஸ்டொமக்கில் என்னோட வெயிட் செக் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு மினி விளாகாக நான் கண்டிப்பாக போடுறேன். அதில் என்னோட வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் 3 days ஆல்சோ நம்ம வெயிட் செக் பண்ண போகிறோம். வீடியோஸ் பிடிக்கும். அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.